தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவே கூட்டணியிலிருந்து பிரிந்து தனித்து களம் காண்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு, வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொத்து கேட்பது கிடையாது. ஆகவேதான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம். ஸ்டாலின் ரொம்ப ராசியானவர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சியாக விலகி கலகலத்து வருவதாக பேச்சு. ராசியான கட்சி திமுக கட்சி. போன தடவை ராகுல் தான் பிரதமர் ஆனார். அதோட இந்த காங்கிரஸ் கட்சி அடிப்பாதாரத்துக்கு போயிட்டு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது போச்சு. அப்படி ராசியான முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். முதலமைச்சரின் ஸ்பெயின் சுற்றுப்பயணம் முதலீட்டை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா என்று மக்கள் சந்தேகிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். 2 நிறுவனங்களின் அலுவலகங்கள் சென்னை மற்றும் பெருந்துறையில் உள்ள நிலையில் ஸ்பெயின் செல்ல வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி. வெளிநாட்டு பயணங்கள் மூலமும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமும் ஈர்த்த முதலீடுகள் பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா ஸ்டாலின்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. விடியா திமுகவிற்கு ஆதரவான சில ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்பு வெளியிட்டுள்ளது. முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்பும் முயற்சி என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. பட் இருந்தாலுமே இந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியாக திமுக ஆதரவாகவும் அதிமுக எதிராகவும் அது பாத்தீங்கன்னா அது கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு. விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆன நிலையில் தமிழகத்தில் எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திறந்து வைத்து வருவதாக முன்னாள் அமைச்சர் சாடல். கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்துருக்க திமுக ஆட்சியில 3 வருஷம் ஓட்டிட்டானுங்க. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. திமுக ஆட்சி வந்து முக ஸ்டாலின் முதலமைச்சராகி 3 ஆண்டு காலமாக திட்டங்களும் தராமல் மக்களையும் கவலைப்படாத ஒரு ஆட்சினா திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் 95% பணிகள் முடிவடைந்த அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ள விடியா திமுக. திட்டத்தை நிறைவேற்றினால் கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. அற்புதமான முதலமைச்சராக ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு விவசாயியாக இருந்து அந்த திட்டத்துக்கு முழுமையான நிதி ஒதுக்கி நேரடியாக அடிக்கல் நாட்டி 95% முடிஞ்சிருச்சு. இந்த சூழல் துறைகளை பயனடையுது. ஆனால் 5% மூலத்தை முடிக்கல. 5% மூலத்தை முடிக்கல. அதிமுகவை அழிக்க அண்ணாமலை அல்ல, அவரது அப்பனே வந்தாலும் முடியாது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கடும் சாடல். தேர்தலில் நின்று கவுன்சிலர் பதவியை கூட பெற முடியாத அண்ணாமலை அரசியல் பக்குவமின்றி பேசி வருவதாக விமர்சனம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை, அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது. அவங்க அப்பே வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. அதிமுக தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோவாக சூப்பர் மேனாக இருக்கும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். விடியா திமுக வெற்றி பெறும் என்று கூறும் கருத்து திணிப்புகள் பல நேரங்களில் பொய்யாகி உள்ளதாகவும் பேட்டி. அதிமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் தொடர்ந்து கருத்து கேட்டு வரும் குழு மதுரை மண்டலத்தில் இன்று மக்களை சந்தித்து கருத்து கேட்கின்றனர். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை விடியா திமுக அரசு வெளியிடாவிட்டால் போராட்டம். வரும் 15ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டமும் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமும் நடைபெறும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை. நீதிமன்ற உத்தரவை மீறி அதிமுக பெயரை தொடர்ந்து பயன்படுத்தி பன்னீர் கூட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும்.
ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு புகார் மனு. நாகையில் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட குற்றவாளி போலீசிடமே பீடி வாங்கி கொடுங்கள் என கேட்கும் வீடியோ. அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து யார்டு போலீசுக்கு இணையாக இருந்த தமிழக காவல்துறை விடியா ஆட்சியில் சிரிப்பு போலீஸாகிவிட்டதாக மக்கள் ஆதங்கம். கைது தானே பண்ணிருக்காங்க உங்களை. நீ யாரு? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மலைவாழ் பகுதியில் வசிக்கும் குழந்தைகளுக்கு பரவி வரும் மர்ம காய்ச்சலால் மக்கள் பீதி. அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏற்கனவே ஒரு குழந்தை உயிரிழந்த நிலையில் மேலும் குழந்தைகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் மலைவாழ் மக்கள். தென்காசி நகராட்சிக்குட்பட்ட தெப்பக்குளம் சாலையில் முதியவரை தெருநாய் கடித்து குதறும் பதைக்கும் வீடியோ. சாலையில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்காமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. உசிலம்பட்டியில் காக்கா முட்டை பட இயக்குனர் வீட்டில் பணம் நகைகள் திருட்டு. விடியா ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடைபெறும் கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியாமல் ஏவல் துறை திணறல். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை 26ஆம் தேதி நடைபெறுகிறது 33வது ஒலிம்பிக் போட்டிகள். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் பதக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது.